ரைட் 2020ஆம் ஆண்டு வகையீட்டின் பிரயோக கேள்வி. 2020ஆம் ஆண்டு வகையீட்டின் பிரயோகம் SA part 14A part. ரைட். x 3ற்கு சமனில்லாத சந்தர்ப்பத்தில் fx ஆனது x 2x ஆய 3 கீழ x ஆய 3 இன் வர்க்கம் x 3க்கு சமனில்லை. ரைட், இப்படி தரப்பட்டிருக்கு என கொள்வோம். x not equal to 3 க்கு fx இன் பெரிதி f dash x ஆனது நான் தரப்படுகிறது காட்டு. f dash x சொல்றது fx இன் முதலாம் வகையீடு. ரைட், fx இன் முதலாம் வகையீடுன்னு சொல்ற நேரம் கீழுள்ளவர் வச்சுட்டு மேலுள்ளவர் வகையிடணும். அதாவது கீழுள்ளவர் x வர்க்கம் சாய rx ஆக 9. ரைட், விரிவு எழுதினால் சுருக்கல் லேசா இருக்கும், அதனால விரிவு எழுதுறேன். மேலுள்ளவர் வகையிட்டால் மேல 2x வர்க்கம் அதாவது 4x சாய 3x சாய 3 சாய மேலுள்ளவர் வச்சுட்டு கீழுள்ளவர் வகையிட்டால் 2x வர்க்கம் சாய 3x வச்சுட்டு ரைட் கீழுள்ளவர் வகையிட்ட நேரம் இவரை வகையிட்டால் சரி 2x சாய 6 ஆக இருக்கு. கீழே x சாய 3 வர்க்கத்தின் வர்க்கம் அதாவது 4ஆம் அடுக்கு. ரைட், இதுல ஒரு x சாய 3 வர்க்கம் இருக்குது. இங்க நான் 2 பொது எடுத்தால் x சாய 3 கிடைக்கும். அப்ப நான் x சாய 3 ரெண்டுக்கும் பொதுவாக எடுத்துடலாம். x சாய 3 நான் பொதுவாக எடுத்தால் x சாய 3 இங்க மிச்சம், இங்க 4x சாய 3 மிச்சம், மைனஸ் இங்க ஒரு 2 மிச்சம், 2x வர்க்கம் சாய 3x மிச்சம். கீழே x சாய 3 இன் 4ஆம் அடுக்கு மிச்சம். இப்ப இந்த x சாய 3க்கு இந்த 4ஆம் அடுக்கு வெட்டுப்பட்டால் ஒரு கணம் மிச்சம். ரைட், இப்ப 4x வர்க்கம் இங்க சாய 4x வர்க்கம் ரெண்டும் சேர்ந்து 0. ரைட், இங்க சாய 3x சாய 12x சாய 15x சாய 15x சாய 6x சொல்ற நேரம் சாய 6x சாய 9x. ரைட், சக 9 மாறிலி 9 மாத்திரம் x சாய 3 இன் கணம். இப்ப நான் 9 பொது எடுத்தால் 1 சாய x இன் கீழ் x சாய 3 இன் கணம். இது முதலாவது வகையீடு செய்யலாம். தரப்படுகிறது காட்டுக. இதிலிருந்து fx ஐ அதிகரிக்கின்ற ஆயிடையும் fx குறைகின்ற ஆயிடைகளையும் காணுங்க. அதிகரிக்கிறது குறையுதுன்னு சொல்ற நேரம் அது எதை குறிப்பிடுதுன்றால் இந்த படித்திறன் எந்த இடத்துல நேராக காணப்படுது எந்த இடத்துல மறையாக காணப்படுது. f dash x என்றது 9 தர 1 சாய x இன் கீழ் x சாய 3 இன் 3ஆம் அடுக்குன்னு வந்திருக்கு. அதாவது ஒரு சார்பு அதிகரிக்குதுன்னு சொல்லப்பட்டால் உண்மையான அர்த்தம் எது என்றால் அந்த சார்பின் படித்திறன் அதிகரிக்குது. ஒரு சார்பு அதிகரிக்கிறதாக தரப்பட்டிருந்தால் உண்மையில் அந்த சார்பின் படித்திறன் அதிகரிக்குது. இந்த இடத்தில் உள்ள படித்திறனை விட இந்த இடத்தில் உள்ள படித்திறன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்தில் உள்ள படித்திறன் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு சார்பு அதிகரிக்கும் சார்பாக இருந்தால் அந்த சார்போட படித்திறன் அதிகரிச்சுட்டு போகும். படித்திறன் சொல்றது எங்களுக்கு தெரியும் முதலாம் வகையீடு. அப்ப ஒரு சார்பின் ஒரு வீச்சுக்குள்ள ஒரு சார்பின் படித்திறன் அதிகரிக்குமாக இருந்தால் அந்த சார்பு அதிகரிக்கிறதாக கொள்ளப்படும். ரைட், அப்ப ஒரு சார்பின் படித்திறன் சொல்றது முதலாம் வகை dy by dx எங்களுக்கு தெரியும். ஒரு சார்பின் படித்திறன் சொல்றது dy by dx அதாவது f dash x. ரைட், இப்ப இந்த f dash x சமன் 0 சந்தர்ப்பத்தில் எனக்கு நிலையான புள்ளிகள் கிடைக்கும். அதாவது நிலையான புள்ளிகள்ன்றது உயர்வு புள்ளிகளையும் இழிவு புள்ளிகளையும் குறிப்பிடும். ரைட், x சமன் f dash x சமன் 0 சந்தர்ப்பம் சொன்னால் இந்த படித்திறன் 0 சந்தர்ப்பம். ரைட், x அச்சுக்கு கிடையாக போற சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்துல x பெறுமதி எவ்வளவுன்னு பார்த்தால் அந்த புள்ளிகள் எனக்கு நிலையான உயர்வோ இழிவோ கிடைக்கும். பொதுவாக சொல்ற ஒரு நிலையான புள்ளி கிடைக்கும். ரைட், அப்ப f dash x சமன் 0 சந்தர்ப்பத்துல 9 1 சாய x இன் கீழ் x சாய 3 இன் கணம்ன்றது 0 ஆகினால் x சமன் 1 இருக்கு. ஆனால் இது ஒரு விகிதமுறு சார்பு. ரைட், fx ஒரு விகிதமுறு சார்பு. மேலே ஒரு எக்ஸிடான சார்பு, கீழே ஒரு எக்ஸிடான சார்பு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கீழுள்ளவர் எப்ப 0 ஆகிறாரோ அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு அணுகுகோடு கிடைக்கும். அதாவது x சமன் 3 ஆகிற நேரம் ஒரு நிலைக்குத்து அணுகுகோடு கிடைக்கும். x சமன்
எக்ஸாய 3 பூஜ்ஜியமாகிற நேரம் ஒரு நிலைக்குத்து அணுகுகோடு கிடைக்கும். அதாவது எக்ஸ் சமன் 3ல எனக்கு ஒரு நிலைக்குத்து அணுகுகோடு இருக்கிறதா சொல்லலாம். இப்ப எக்ஸ் சமன் 3ல ஒரு நிலைக்குத்து அணுகுகோடு காணப்படுது, எக்ஸ் சமன் 1ல ஒரு நிலையான புள்ளி காணப்படுது. அது உயர்வா இழிவான்றது எனக்கு தெரியாது. ரைட். அப்ப இந்த கிராஃபை தீர்மானிக்க போற புள்ளிகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 1ம் இந்த 3ம். ரைட். இந்த 1ம் இந்த 3ம் தான் இந்த கிராஃபை தீர்மானிக்க போற புள்ளிகள். அதாவது கிராஃப் எந்த வடிவத்துல வரும், எங்கெங்க அதிகரிக்கும், எங்கெங்க குறைவடையும் தீர்மானிக்க போற புள்ளிகள் இந்த 1ம் இந்த 3ம். ரைட். அப்ப நான் முதல்ல பார்க்கணும், 3ஐ விட பெரிய பெருமானங்களுக்கு சார்பு அதிகமாக காணப்படுதா குறைவாக காணப்படுதா, அதாவது படித்திறன் நேர் பெருமானம் கொள்ளுதா மறை பெருமானத்தை கொள்ளுதா. 3ஐ விட பெரிய பெருமானங்கள், 3ஐ விட பெரிய பெருமானங்கள் போட்ட நேரம் இவர் மைனஸ் இவர் பிளஸ், ஆகவே மைனஸ். இந்த இடத்துல சார்பு குறைவடையுது. 1க்கும் 3க்கும் இடைப்பட்ட பெருமானங்கள் போட்ட நேரம், ரைட், 1க்கும் 3க்கும் இடைப்பட்ட பெருமானங்கள் போட்ட நேரம் 2 போட்டால் இவரும் மைனஸ் இவரும் மைனஸ், அப்ப இவர் பிளஸ். அதாவது சார்பு அதிகரிக்கும். 1ஐ விட சிறிய பெருமானங்கள் போட்ட நேரம் இவர் மைனஸ் இவரும் மைனஸ், ஆகவே பிளஸ். 1ஐ விட சிறிய பெருமானங்கள் போட்ட நேரம் 0 போட்டால் இவர் பிளஸ், சாரி இவர் பிளஸ் இவரும் மைனஸ், அப்ப மைனஸ். இப்ப பாத்தீங்கன்னா விளங்கும், எக்ஸ் சமன் 1 பெருமதி வார வரைக்கும், எக்ஸ் சமன் 1 பெருமதி வார வரைக்கும் சார்பு குறைவடைஞ்சிட்டு வந்து, ரைட், 1 என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. 1க்கு பின்னாலையும் 1க்கு இடது பக்கத்திலையும் 1க்கு வலது பக்கத்திலையும் கிராஃப் என்ன நடக்கும்ன்றதுதான் கண்டுபிடிச்சிருக்கேன். 1க்கு இடது பக்கத்துல 1ஐ விட குறைந்த பெருமானங்களுக்கு சார்பு குறைவடைஞ்சிட்டு வருது, 1ஐ விட பெரிய பெருமானங்களுக்கு சார்பு அதிகரிச்சுட்டு போகுது. இது எப்ப சாத்தியம் என்றால் 1ல் ஒரு இழிவு பெருமானம் இருந்தால் மாத்திரம்தான் சாத்தியம். 1 ஒரு நிலையான புள்ளின்னு எனக்கு தெரியும். அப்ப அங்க உயர்வோ இழிவோ கட்டாயம் காணப்படணும், விபத்தையும் காணப்படலாம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல எக்ஸ் சமன் 1 ஆகிற நேரத்தில் ஒரு நிலையான புள்ளி காணப்படுது, எக்ஸுக்கு முன்னுக்கு சார்பு குறைவடையுது, எக்ஸை தாண்ட நேரம் சார்பு அதிகரிக்குது என்றால் எக்ஸ்ல கட்டாயம் ஒரு இழிவு புள்ளி இருக்கணும். அப்ப எக்ஸ் சமன் 1ன்றது ஒரு இழிவு புள்ளி, ரைட், எக்ஸ் சமன் 1ன்றது ஒரு இழிவு புள்ளி. கவனம், இந்த இடத்துல ஒரு உயர்வு புள்ளி வார மாதிரி இருக்குது, எக்ஸ் சமன் 3ல ஒரு உயர்வு புள்ளி வார மாதிரி இருக்குது, ரைட். ஆனால் எஃப் டேஷ் எக்ஸ் சமன் 0 ஆகிற நேரம் எனக்கு எக்ஸுக்கு 3ன்ற ஒரு தீர்வு கிடைக்கல, எக்ஸுக்கு கிடைச்சது 1ன்ற தீர்வு மாத்திரம். எக்ஸ் சமன் 3ன்றது யார் என்றால் ஒரு அணுகுகோடு. பழக்கத்துல இங்கேயும் ஒரு உயர்வு புள்ளியை மார்க் பண்ணி வைக்கிறல்ல, ரைட். எக்ஸ் சமன் 3ன்றது ஒரு அணுகுகோடு, கவனமா செய்யணும். அணுகுகோடுக்கு பக்கத்துல வலது பக்கத்துல சார்பு குறைவடையுது, இடது பக்கத்துல சார்பு இடது பக்கத்துல சார்பு அதிகரிக்குது, அவ்வளவுதான். மற்றபடி அது உயர்வோ இழிவோ எதுவும் அல்ல, ஒரு அணுகுகோடு மாத்திரம். அடுத்து கேட்கப்பட்டது ஆயுதங்கள் காண்க. அப்ப 3ஐ விட பெரிய பெருமானங்களுக்கு குறைவடையும், 1க்கும் 3க்கும் இடைப்பட்ட பெருமானங்களுக்கு அதிகரிக்கும், 1ஐ விட சிறிய பெருமானங்களுக்கு குறைவடையும். மேலும் fx இன் திரும்பட்புள்ளி நாள்கூறுகளை காண்க. fx இன் திரும்பட்புள்ளி நாள்கூறுகள் என்றால் எக்ஸ் சமன் 1ல தான் ஒரு நிலையான புள்ளி கிடைச்சது, அது ஒரு இழிவு புள்ளின்னு கண்டுபிடிச்சேன், ரைட். எக்ஸ் சமன் 1ல எனக்கு ஒரு இழிவு புள்ளி கிடைக்கிறதா நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், ரைட். எக்ஸ் சமன் 1ல ஒரு இழிவு புள்ளி கிடைக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்துல fx எவ்வளவு, எக்ஸ் சமன் 1 ஆகிற நேரம் கிராஃப்ல அது y அச்சுல எந்த புள்ளியில காணப்படும், ரைட், அதை காணணும். அப்ப fxன்றது 1 தர 2/3 கீழ் 1/3 வர்க்கம், இது சய 1 கீழ் 4. ஆகவே திரும்பட்புள்ளி நாள்கூறு 1, சய 1 கீழ் 4. இந்த திரும்பட்புள்ளி நாள்கூறு 1, சய 1 கீழ் 4. அடுத்து கேட்கப்பட்டது என்றால் ஆள்கூறுகளையும் காண்க. x not equal to 3 க்கு f double dash x சமன், அதாவது 2ஆம் பெருதி சமன் fx இன் 2ஆம் பெருதி f double dash x சமன் 18x இன் கீழ் x சய 3 இன் 4ஆம் அடுக்கு என தரப்பட்டுள்ளது. அதை நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை, ரைட், தரப்பட்டுள்ளது. அப்ப இதை நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை, இந்த முடிவை பயன்படுத்தி எனக்கு கணக்கு செய்யலாம், ரைட். f double dash x சமன் இது என தரப்பட்டிருக்கு. y சமன் fx இன் வரைவின் விபத்தி புள்ளி நாள்கூறுகளை காண்க. விபத்தி புள்ளியை பத்தி கதைக்கிறோம். விபத்தி புள்ளினா என்னென்றால் அது ஒரு உயர்வும் அல்ல இழிவும் அல்ல, ஆனா ஒரு நிலையான புள்ளி, ரைட்.
உயர்வுக்கும் இழிவுக்கும் விபத்திக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு உயர்வு புள்ளி, சொல்லுவோம் ஒரு இழிவு புள்ளி, ஒரு விபத்தி புள்ளி. இதை நான் சொல்லுவோம் உயர்வு புள்ளி, அது எங்களுக்கு தெரியும். இதை நான் சொல்லுவோம் ஒரு இழிவு புள்ளி, அதுவும் எங்களுக்கு தெரியும். இப்ப விபத்திக்கும் இந்த உயர்வு இழிவுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, உயர்வு புள்ளியில நான் ஒரு தொடலி வரைஞ்சால், உயர்வு புள்ளியில நான் ஒரு தொடலி வரைஞ்சால் அந்த தொடலிக்கு கீழே தான் என்ற முழு கிராஃபும் காணப்படும். அதே மாதிரி இழிவு புள்ளியில நான் ஒரு தொடலி வரைஞ்சால் அந்த தொடலிக்கு மேலதான் என்ற கிராஃப் காணப்படும். அதே நேரம் இன்னொரு விஷயம், அந்த உயர்வு புள்ளிக்கு இடது பக்கத்துல சார்பு அதிகரிக்கும், வலது பக்கத்துல சார்பு குறைவடையும். மாறி இழிவு புள்ளியில இடது பக்கம் சார்பு குறைவடையும், வலது பக்கம் சார்பு அதிகரிக்கும். ஆனா விபத்தி புள்ளியில நான் ஒரு தொடலி வரைஞ்சால், விபத்தி புள்ளியில நான் ஒரு தொடலி வரைஞ்சால் அதுல ஒரு பக்க கிராஃப் கீழையும், அந்த தொடலிக்கு கீழையும், ஒரு பக்க கிராஃப் தொடலிக்கு மேலேயும் காணப்படும். மாறி சொல்றார், இந்த தொடலி இந்த விபத்தி புள்ளியை பற்றி சார்பை வெட்டும். இந்த சார்பை இடை வெட்டும், ரெண்டு துண்டாக வெட்டும். அப்ப விபத்தி புள்ளியில சார்பு இரு கூறிடப்படும் சொல்லலாம். அதே நேரம் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல சார்பு அதிகரிச்சால் அதுக்கு அங்காலையும் சார்பு அதிகரிக்கும். உயர்வு இழிவுல அந்த பண்பு இல்லை. ஆனா விபத்தில இங்கால சார்பு அதிகரிச்சால் இங்கால சார்பு அதிகரிக்கும். அந்த புள்ளியை பற்றி வலது பக்கமும் இடது பக்கமும் சார்பு அதிகரிக்கலாம். அதிகரிக்கிறது மாத்திரமல்ல, குறைவடையும் செய்யலாம். அது வித்தியாசம் இல்லை. சார்பு அதிகரிக்கலாம் அல்லது குறைவடையலாம். இதான் விபத்தி புள்ளி. இதை சொல்லுவோம் உயர்வு, இதை சொல்லுவோம் இழிவு. தொடலி பற்றி, விபத்தி புள்ளி பற்றி தொடலி வரைந்தால் அந்த தொடலி சார்பை இரு கூறிட்டால் அது விபத்தி. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. முதலாம் வகையீட்டை வச்சு எப்படி விபத்தி காணணும் என்றால், எனக்கு ஒரு நிலையான புள்ளி கிடைச்ச பிறகு, உதாரணத்துக்கு நான் இந்த கணக்கிலே சொல்றேன், எனக்கு சொல்லுவோம் எக்ஸாமன் ஒன்றுல ஒரு இழிவு புள்ளி வர்றதா கண்டுபிடிச்சிருக்கிறேன், இன்னொரு புள்ளி வரதா நான் சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்றேன், எக்ஸாமன் சயவுண்டுலையும் எஃப் டேஷ் எக்ஸாமன் 0 வைப்போம். எனக்கு ஒரு சார்பு வந்திருக்குது, அதை நான் நிறுவி வச்சிருக்கிறேன். எஃப் டேஷ் எக்ஸ் நிறுவனன் எஃப் டேஷ் எக்ஸ் 0 ஆகிற சந்தர்ப்பத்தில் எக்ஸாமன் சயவுண்டும் ஒரு தீர்வா வார நேரம், உதாரணத்துக்கு இப்ப இந்த சயவுண்டுக்கு வலது பக்கமும் சார்பு அதிகரிக்கிறதாகவும் சயவுண்டுக்கு இடது பக்கமும் சார்பு அதிகரிக்கிறதாகவும் வந்தால் எக்ஸாமன் சயவுண்டுன்றது ஒரு நிலையான புள்ளி, அணுகோடு அல்ல. ஆகவே எக்ஸாமன் ஒன்றுன்றது உயர்வும் அல்ல இழிவும் அல்ல, அது ஒரு விபத்தி. அல்லது சயவுண்டுக்கு இங்காலையும் சார்பு குறைவடையுது, அங்காலையும் சார்பு குறைவடையுது என்றால் இப்பையும் எக்ஸாமன் சயவுண்டுன்றது ஒரு விபத்தி. இது விபத்தியை பத்தின இன்ட்ரோடக்ஷன். இப்ப இரண்டாம் வகையீட்டை வச்சு நாங்க விபத்தி காண்ற நேரம் இன்னும் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். இரண்டாம் வகையீட்டை வச்சு நான் விபத்தி காண்ற நேரம் இன்னும் ரெண்டு விஷயங்களை நான் கவனிக்கணும். மேல் குவிவு, கீழ் குவிவு. இந்த ரெண்டு விஷயங்கள் கவனிக்கணும். மேல் குவிவு, கீழ் குவிவு. மேல் குவிவு என்னென்னால், ஒரு வீச்சுழுகு, ஏதோ ரெண்டு வீச்சு, ஒரு வரைபுல ஒரு வீச்சு ஏபின்னு வைப்போம். ஏபியில ஒரு தொடலி வரைஞ்சால், ஏபின்ற வீச்சுக்குள்ள நான் ஏதோ ஒரு புள்ளியை பற்றி நான் ஒரு தொடலி வரைஞ்சால் அந்த தொடலிக்கு கீழே என்ற கிராஃப் காணப்படும், அது கீழ்குவிவு. தொடலிக்கு கீழே என்ற கிராஃப் காணப்படும், அது ஒரு கீழ்குவிவு. அதே வீச்சுழுக்கு அல்லது வேறொரு வீச்சுழுக்கு, சிடின்னு சொல்றோம், இன்னொரு வீச்சுழுக்கு, இப்படி இன்னொரு வீச்சுழுக்கு, ஏதோ ஒரு புள்ளி பற்றி நான் தொடலி வரைகிற நேரம் அந்த தொடலிக்கு மேல் என்ற கிராஃப் இருக்கின்றால் அது மேல் குவிவு. ஒரு ஏதோ ஒரு வீச்சுழுக்கு ஒரு புள்ளி பற்றி ஏபின்ற ஒரு வீச்சா இருக்கலாம் அல்லது சின்னு ஒரு வீச்சா இருக்கலாம். ஏபின்ற வீச்சுழுக்கு நான் ஏதோ ஒரு புள்ளி பற்றி ஒரு தொடலி வரைஞ்சால் அந்த தொடலிக்கு கீழே என்ற கிராஃப் காணப்படுமாயின் அது கீழ் குவிவாகவும், சிடின்ற ஒரு வீச்சுக்குள்ள நான் ஒரு புள்ளியை பிடிச்சி தொடலி வரைஞ்சால் அதுக்கு அந்த தொடலிக்கு மேல கிராஃப் காணப்படுமாயின் அது மேல் குவிவுன்னு சொல்லப்படும். இன்னொரு மாதிரி சொல்றேன்டா, எப்படி சொல்லலாம் என்றால், இந்த ஏபின்ற வீச்சுழுக்கு, ஏபின்ற வீச்சுழுக்கு எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் ஆனது 0 விட சிறிதாக இருந்தால் அது கீழ்குவிவு. எஃப் டபுள் டேஷ் எக்ஸ்
பூஜ்ஜியத்தை விட பெரிதாக இருந்தால் அது மேல் குவிவு. f டபுள் டேஷ் எக்ஸ்ன்றது பூஜ்ஜியத்தை விட பெரிதாக இருந்தால் அது மேல் குவிவாகவும், f டபுள் டேஷ் எக்ஸ்ன்றது பூஜ்ஜியத்தை விட சிறிதாக இருந்தால் அது கீழ் குவிவாகவும் கருதப்படும். ரைட். இப்ப இந்த முடிவை வச்சு நாங்க எப்படி விபத்தி காண போறோம்னால், இந்த முடிவை வச்சு நாங்க எப்படி விபத்தி காண போறோம்னால், உதாரணத்துக்கு சொல்லுவோம், f டபுள் டேஷ் எக்ஸ் நாங்க ஒரு சார்பு எடுத்திருக்கோம். ரைட். எனக்கு fx தெரியும்னால் f டேஷ் எக்ஸ் காணலாம், f டபுள் டேஷ் எக்ஸும் காணலாம். f டபுள் டேஷ் எக்ஸ் சமன் பூஜ்ஜியமாகிற சந்தர்ப்பத்தில், ரைட், முதலாவது பெருதியை வச்சு பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தி எக்ஸுக்கு ஒரு பெருமதி கண்ட மாதிரி f டபுள் டேஷ் எக்ஸ் சமன் பூஜ்ஜியமாகிற சந்தர்ப்பத்தில் எக்ஸுக்கு எனக்கு ஒரு ஏன்ற ஒரு தீர்வு வந்தால், ரைட், எக்ஸுக்கு எனக்கு ஒரு ஏன்ற ஒரு தீர்வு வந்தால் ஏக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் குவிவு மாறுபடுமாக இருந்தால், ரைட், உதாரணத்துக்கு இங்கால பிளஸ் குவிவும் இங்கால மைனஸ் குவிவும், அதாவது இங்கால மேல் குவிவும் இங்கால கீழ் குவிவும் அல்லது இங்கால கீழ் குவிவும் அங்கால மேல் குவிவும், இப்படி குவிவுகள் மாறுபடுமாக இருந்தால் எக்ஸ் சமன் ஏ ல ஒரு விபத்தி புள்ளி இருக்கிறதா சொல்லுவோம். ரைட். இதுல லாஜிக் என்னென்றால், ரைட், ஒரு விபத்தி புள்ளியை நான் வரைஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்க போது ஒரு விபத்தி புள்ளி. இப்ப இந்த இடத்துல எக்ஸ் சமன் ஏன்றது இந்த புள்ளியா இருக்கட்டும். ரைட். எக்ஸ் சமன் ஏன்றது இந்த புள்ளியாக இருக்கட்டும். இந்த புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு தொடலி வரைஞ்சால், ஏதோ ஒரு புள்ளியை பற்றி நான் தொடலி வரைஞ்சால், அந்த இடத்துல தொடலிக்கு மேல கிராஃப் காணப்படுது. அதாவது இந்த இடத்துல தொடலிக்கு மேல கிராஃப் காணப்படுது. இது ஒரு மேல் குவிவு. இதுவே ஏக்கு இடது பக்கம் நான் ஒரு புள்ளியை பிடிச்சி தொடலி வரைஞ்சால் இந்த தொடலிக்கு கீழ் பக்கம் கிராஃப் காணப்படுது. ஆகவே இது ஒரு கீழ் குவிவு. அப்ப எக்ஸ் சமன் ஏ என்ற புள்ளியை பற்றி குவிவுகள் மாறுபடுது. வலது பக்கமும் இடது பக்கமும் குவிவுகள் மாறுபடுது. சில சந்தர்ப்பத்தில் இங்கால மைனஸ் வரும், இங்கால பிளஸ் வரும், மாறி வரலாம். எப்படியோ குவிவு மாறினால், எக்ஸ் சமன் ஏ என்ற புள்ளி பற்றி குவிவு மாறினால் எக்ஸ் சமன் ஏ ஒரு விபத்தி புள்ளி இருக்கிறதா அர்த்தம். ரைட். எக்ஸ் சமன் ஏ ஒரு விபத்தி புள்ளி இருக்கிறதாக அர்த்தம். விபத்தி புள்ளியின் ஆள்கூறுகளை காண்க. அப்ப எனக்கு f dash x சமன் இந்த சமன்பாடு தரப்பட்டிருக்கு. அப்ப f டபுள் dash x சமன் பூஜ்ஜியமாக x சமன் பூஜ்ஜியம். ரைட். x சமன் பூஜ்ஜியம். கண்ணை மூடிட்டு x சமன் பூஜ்ஜியத்துல ஒரு விபத்தி புள்ளி இருக்கிறதா நான் போடக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள்ல குவிவுகள் மாறாம இருக்கும். ரெண்டு பக்கமும் மைனஸ் வரலாம் அல்லது ரெண்டு பக்கமும் பிளஸ் வரலாம். எதுக்கும் செக் பண்ணிக்கணும். ரைட். ரெண்டு பக்கம் குவிவு மாறுதா மாறலையா செக் பண்ணிக்கணும். செக் பண்றதுக்காக பூஜ்ஜியம்ன்ற புள்ளியை பற்றி, ரைட், பூஜ்ஜியம்ன்ற புள்ளியை பற்றி பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கம் நான் சொன்னேன் குவிவுகள் பார்க்கறதுக்காக f டபுள் டேஷ் எக்ஸ் பூஜ்ஜியத்தோட பெரிதா இருக்குதா சிறிதா இருக்குதான்னு பார்த்தால் தாராளம். கீழுள்ளவரை எப்பயுமே பிளஸ் தான், அதுல மாற்றம் இல்லை. ரைட். இன்னொரு விஷயம், எக்ஸ் சமன் 3ன்றது ஒரு வரையலாத புள்ளி. ஏன்னா அப்ப எக்ஸ் சமன் 3க்கு இடையில பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ரைட். கீழுள்ளவர் எப்படியுமே பிளஸ் தான். பூஜ்ஜியத்தோட பெரிய பெருமானமோ சிறிய பெருமானமோ எதை போட்டாலும் பிளஸ் தான். ரைட். இது 4ஆம் அடுக்குல இருக்குது. ஆகவே பூஜ்ஜியத்துக்கும் 3க்கும் இடைப்பட்ட இடைவெளியில பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ரைட். பூஜ்ஜியத்துக்கும் 3க்கும் இடைப்பட்ட இடைவெளியில பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எந்த பெருமானத்தை போட்டாலும் அவர் பிளஸ்ல தான் வர போறார். ஆனால் போட்டு போடுறதுனால ரைட். சில சந்தர்ப்பங்கள்ல 3ஆம் அடுக்கெல்லாம் வந்தால் அந்த மூன்றும், ரைட், அந்த மூன்றுன்ற வீச்சும் இந்த சார்பு பிளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமான்றதை தீர்மானிக்கும். அதனால இது பிளஸ் ஆயிச்சோ மைனஸ் ஆயிச்சோ எதுவாக இருந்தாலும் இந்த 3ன்ற புள்ளியையும் போட்டே கணக்கு செய்யும். ரைட். சில சந்தர்ப்பங்கள் நீங்க மறந்துட்டாலும், அதாவது கீழுள்ள பெருமானம் எக்ஸ் சமன் 3ன்ற பெருமானத்தை போடாம விட்டீங்கன்னா, இது ஒரு 3ஆம் அடுக்காக இருந்தால் 3க்கு அங்கால் உள்ள பெருமதிகள் என்ன நடக்கும்ன்றது எனக்கு சொல்ல இல்லாம இருக்கும். அந்த 3ன்ற பெருமதியும், ரைட், இந்த 0.3க்கு இடைப்பட்ட பெருமதி சில சந்தர்ப்பங்கள்ல மறையாகலாம். 3ஆம் அடுக்கு ஒற்றை எண் அடுக்குகள் இருந்தால், ரைட், இரட்டை எண் அடுக்குகள் இருந்தால் பிரச்சனை இல்லை, எப்பயுமே பிளஸ் தான், அதுல மாற்றம் இல்லை. ரைட். அப்ப பூஜ்ஜியத்தை விட பெரிய பெருமதிகளுக்கு போட்டால் f டபுள் டேஷ் எக்ஸ்ன்றது நேர் பெருமதியாக இருக்கும். 3ஐ விட பெரிய பெருமதிகளுக்கு இவர் நேர் பெருமதியாக இருப்பார். ரைட். பூஜ்ஜியத்தை விட சிறிய பெருமதிகளுக்கு இவர் மைனஸ் குறைவடையதுன்னு போட்டிருக்கிறேன். பிளஸ் மைனஸ் போடும். இங்க பிளஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ்.
அதாவது x சமன் 0 என்ற புள்ளி பற்றி ரைட் x சமன் 0 என்ற புள்ளி பற்றி குவிவுகள் மாறுபடுது. இங்க குவிவு மேல் குவிவு, இங்க குவிவு கீழ் குவிவு. ரைட் x சமன் 0 பற்றி குவிவுகள் மாறுபட்டனால x சமன் 0 ஒரு விபத்தி. x சமன் 0 ஒரு விபத்தி. x சமன் 0 ஆக இருந்தால் f0 சமன் 0. ஆகவே 0,0 என்றது ஒரு விபத்தி புள்ளி. y சமன் fx இன் வரைவை அணுகுகோடுகள், திரும்பற் புள்ளி, விபத்தி புள்ளி ஆகியவற்றை காட்டி பரும்படியாக வரைக. இப்ப இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். இப்ப நான் இப்படி புள்ளிகள் கண்டுபிடிச்சிட்டு போற நேரமே கிராஃப் நான் ஃபில் பண்ணிட்டு போகணும். சைட்ல லைட்டா ஒரு ரஃப் லேயாலும் பிரச்சனை இல்லை, ஒரு ரஃப் பேப்பர்லயாலும் என்னென்ன புள்ளிகள்ல எப்படி எப்படி காணப்படுதுன்றதை நான் ஃபில் பண்ணிட்டு போகணும். முதலாவது x சமன் 3ல ஒரு அணுகுகோடு காணப்பட்டுச்சு. ரைட், அப்ப முதல்ல ஒரு அணுகுகோடு போட்டுக்கலாம். அடுத்து x சமன் 1ல ஒரு திரும்பற் புள்ளி கிடைக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ரைட், x சமன் 1ல ஒரு இழிவு புள்ளி கிடைச்சது. x சமன் 1 ஆகிற நேரம் fx கான பெறுமதி sin1 கீழ் 4 வந்துச்சு. அப்ப இந்த இடத்துல sin1 கீழ் 4 ஒரு இழிவு புள்ளி, ஒரு இழிவு புள்ளி மாதிரியே வரைஞ்சுக்கோங்க. ரைட், எப்ப நீங்க திரும்பற் புள்ளி கண்டீங்களோ, ரைட், ஒரு உயர்வா இருக்கட்டும் இழிவா இருக்கட்டும், எந்த புள்ளி நீங்க கண்டுபிடிச்சீங்களோ அந்த புள்ளியை முதல்ல மார்க் பண்ணு. ரைட், மார்க் பண்ணு. ஏன்னா இங்க கிராஃப்ல பிளவிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சு அது காட்டி தந்துடும். அதனால அடுத்து x சமன் 0ல ஒரு விபத்தி. அப்ப அதையும் ஒரு விபத்தி மாதிரியே வரையும். ரைட், ஃபுல்லா வரைய தேவையில்ல, குட்டியா எனக்கு விளங்குற மாதிரி கிராஃபை பார்த்தோன்னா விளங்குற. இந்த இடத்துல ஒரு விபத்தி இருக்குது, அதனால நான் இப்படி மார்க் பண்ணிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு இழிவு காணப்படுது, அதனால நான் இப்படி மார்க் பண்ணிருக்கேன்னு சொல்ல தெரியும். ரைட், அடுத்து இப்ப அணுகுகோடுகளுக்கு பக்கத்துல கிராஃப் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமாக இருந்தால் அணுகுகோடுக்கு பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அணுகுகோடுக்கு அங்கால என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸ் முடிவிலிக்கு போற நேரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இப்படி நீங்க புள்ளிகளை மார்க் பண்ணிட்டு போனீங்க என்றால் ஒரு கிராஃப்ல தேவைப்படுற புள்ளிகள் எது எது, நான் என்னென்ன தேவை இருக்குது, எனக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு லேசா காணக்கூடியதா இருக்கு. இப்ப நான் 2 புள்ளிகள் கண்டுபிடிச்சிருக்கிறேன். கிராஃப் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது. அப்ப கம்ப்ளீட் பண்ணணுமாக இருந்தால் 3க்கு இடது பக்கம் கிராஃப் என்ன நடக்கும், 3க்கு வலது பக்கம் என்ன நடக்கும்ன்றது பார்க்கணும். அணுகுகோடுகளுக்கு பக்கத்துல யோசிக்கவே தேவையில்ல, எப்படியுமே முடிவெளிக்கு தான் போகும். ரைட், நிலைக்குத்து அணுகுகோடுகளுக்கு பக்கத்துல கட்டாயம் கிராஃப் முடிவெளிக்கு தான் போகும். ரைட், பிளஸ் முடிவிலியா மைனஸ் முடிவிலியான்றது தான் பார்க்கணும். ரைட், பிளஸ் முடிவிலியா மைனஸ் முடிவிலியா பார்க்கணும். அப்ப 3ஐ விட பெரிய பெருமானங்கள் போட்ட நேரம் fx வந்து பிளஸ்ஸா மைனஸான்னு பார்த்தா போதும். ரைட், எப்படியோ முடிவில் தான் வரப்போகுது, பிளஸ் முடிவிலியா மைனஸ் முடிவிலியான்றதான் நம்ம முடிவு பண்ணணும். அப்ப 3ஐ விட பெரிய பெருமானங்கள் போட்ட நேரம் இந்த fx பிளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமான்னு பார்த்தால் எனக்கு போதுமானது. 3ஐ விட பெரிய பெருமானங்கள் போட்ட நேரம் இவர் எப்படியுமே பிளஸ். ரைட், அப்ப கீழுள்ளவர் நான் கணக்கெடுக்க தேவையில்ல, கீழுள்ளவர் எப்படியுமே பிளஸ், மேலுள்ளவர்ல இவர் பிளஸ் இவரும் பிளஸ், ஆகவே பிளஸ். அப்ப 3ஐ விட சிறிய பெருமானங்களுக்கு சார்பு சக முடிவிலி. சிறிய பெருமானங்களுக்கு சக முடிவிலி. அடுத்து 3ஐ விட பெரிய பெருமானங்களுக்கு, ரைட், 3ஐ விட மாறி போட்டேன்னா 3ஐ விட பெரிய பெருமானங்களுக்கு பிளஸ் முடிவிலின்னு கண்டுபிடிச்சோம். ரைட், 3ஐ விட பெரிய பெருமானங்களுக்கு பிளஸ் முடிவிலி. அப்ப 3ஐ விட சிறிய பெருமானங்களுக்கு என்ன நடக்கும்? 3ஐ விட சிறிய பெருமானங்கள் போட்டால், உதாரணத்துக்கு நான் ஒரு 2 போட்டால் இவர் பிளஸ் இவரும் பிளஸ், ரெண்டுமே பிளஸ். அப்ப இவரும் சக முடிவிலிக்கு தான் போவார். ரைட், இப்ப பாருங்க கிராஃபோட ஷேப் இப்படி உயர்வு புள்ளி அடைஞ்சு இங்க விபத்தி அடைஞ்சு இப்படி போற. அப்ப எக்ஸ் சமன் முடிவிலி ஆகிற நேரம் கிராஃப் எங்க போவார், அதுவும் எனக்கு தேவை. அடுத்து எக்ஸ் ஆனது சய முடிவிலி, எக்ஸ் ஆனது சக முடிவிலி, ரெண்டுக்கும் போற நேரம் கிராஃப் என்ன நடப்பாருன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ரைட், இப்ப fxக்கு ஒரு சார்பு தரப்பட்டிருக்குது. இப்படி இதை நான் கொஞ்சம் விரிச்சு எழுதுறேன். எப்படி என்றால் இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதை நான் பிரக்கெட் நீக்கி எழுதுறேன். எப்படி என்றால் 2x வர்க்கம் சய 3x கீழே x வர்க்கம் சய 6x சக 9. இப்ப x ஆனது முடிவிலே அணுகும் போது எனக்கு சார்பு யாரை அணுகிறான்னு கண்டுபிடிக்கணுமாக இருந்தால், ரைட், லிமிட் காண்றதானே. x ஆனது முடிவிலே அணுகிற நேரம் சார்பு யாரை அணுகுவார், லிமிட். ரைட், லிமிட் காண்றதுக்காக மேலே கீழே x வர்க்கத்தால பிரிச்சால் 2 சய 3 கீழ் x, 1 சய 6 கீழ் x, 9 கீழ் x வர்க்கம், இப்படி வரப்போகுது. ரைட், இப்ப x ஆனது முடிவிலே அணுகும் நேரம்
சக முடிவிலி அணுகும் நேரம் சக முடிவிலி போட்டால் fx ஆனது இவர் 0 இவர் 0 இவர் 0 2 கீழ் 1 வரும் 2 அணுகுவார். x ஆனது மைனஸ் முடிவிலி அணுகும் நேரமும் fx ஆனது 2 அணுகுவார். ரைட் 2 அணுகுவார். இன்னும் கொஞ்சம் தெளிவா போடணுமாக இருந்தால் இல்ல 2 போதும். அப்ப பாத்தீங்க என்றால் x ஆனது சக முடிவிலி அணுகும் நேரமும் சார்பு 2 அணுகுது. x ஆனது சய முடிவிலி அணுகும் நேரமும் சார்பு 2 அணுகுது. அதாவது y சமன் 2ல ரைட் y சமன் 2ல எனக்கு ஒரு கிடை அணுகுகோடு கிடைக்கும். ரைட் கிடை அணுகுகோடு கிராஃப் வரைஞ்சி கடைசி கட்டத்துல தான் விளங்கும் கிடை அணுகுகோடு ஒன்று இருக்குதா இல்லையான்றது. ரைட் கிடை அணுகுகோடு ஒன்று கிடை அணுகுகோடு ஒன்று கிடைக்குமா இல்லையான்றது கிராஃப்ல கடைசி கட்டத்துல தான் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் x ஆனது முடிவிலியானது ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் சார்பு 2 அணுகுது. சார்பு 2 அணுகுது. அப்ப கட்டாயம் x சமன் 2ல் ஒரு கிடை அணுகுகோடு காணப்படும். சாரி y சமன் 2ல் ஒரு கிடை அணுகுகோடு காணப்படும். அப்ப x ஆனது முடிவிலி அணுகும் நேரம் சார்பு 2 அணுகுது. அதே நேரம் x ஆனது மறை முடிவிலி அணுகும் நேரமும் சார்பு 2 அணுகுது. இந்த இடத்துல வந்து இப்ப என்ன கிராஃப் என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி வந்து இந்த இடத்துல ஒரு விபத்தி, இங்கே ஒரு இழிவு, ரைட் இங்கே ஒரு இழிவு, இப்படி வரும். இவர் இப்படி போவார். இது ஒரு விபத்தி புள்ளி 0,0. இது 1,1 கீழ் 4. இது 2. இப்ப கேட்கலாம் இது 2ன்றது ரைட் ஒரு கிடை அணுகுகோடு காணப்படுது y சமன் 2ல. அப்ப இந்த கிராஃப் இந்த கிடை அணுகு கூட வெட்டுதே. ரைட் இந்த கிராஃப் வந்து கிடை அணுகு கூட வெட்டுது தானே. அணுகுகோடுகளை கிராஃப் வெட்டக்கூடாதுன்னு நீங்க கேட்கலாம். அணுகுகோடுகளை வெட்டக்கூடாதுன்னு இல்ல. அணுகுகோடுகளை வெட்டக்கூடாதுன்னு இல்ல. y சமன் 2 ஆகிற நேரம் x ஒரு தீர்வு இருக்குது. விளங்குதோ? ஆனா x சமன் 3 ஆகிற நேரம் y க்கு தீர்வு இல்ல. விளங்குதோ? x க்கு நான் இங்க 2 y க்கு நான் 2 போட்டால் x க்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதான் இந்த தீர்வு. ரைட் ஆனால் x ஆனது முடிவிலிக்கு போற நேரமும் அந்த 2 கிட்ட போறார், அது வேற விஷயம். ஆனால் x ஆனது 3 ஆகிற நேரம் y க்கு தீர்வு இல்லை. அதனாலதான் அந்த நிலைக்குத்து அணுகுகோடு வெட்டுது இல்ல கிராஃப். ஆனா கிடை அணுகுகோட்டை வெட்டாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிடை அணுகுகோட வெட்டலாம். ரைட் ரைட் ஓகே, தேங்க்யூ.